வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு வந்துட்டு சந்தேகம் வருது அவருக்கு. அத்தை இந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நேரா வந்து போன் பண்றாங்க. ஓ, அவங்க ராஜா மாமாவுக்கு. அவரு போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா அத்தை இது மாதிரி ரேவதிக்கு ஏதோ பரிகாரம் செய்ய போறாங்களாம்ல. இப்பதான் ரேவதி வந்து ஆபீஸ்ல கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டே நேரா கோவிலுக்கு வரா. என்ன பரிகாரமாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, இல்ல மாப்பிள்ள, என்னமோ ஈஸ்வரி ரேவதிக்கு வந்துட்டு மாலையெல்லாம் கொண்டுட்டு போறா, என்னமோ பரிகாரம் அப்படின்னு சொல்றா. என்ன பரிகாரம் அப்படின்னு எனக்கு சரியா தெரியல அப்படின்னு. இத கேட்டதும் அவர் சொல்றாரு, சரி அப்படியா, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கு என்னமோ அத்தை இதுக்கு பின்னாடி பெரிய காரணம் ஒண்ணு வச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. சோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன். அதோட வேற ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு. இது கேட்டதும் ராஜாவும், சரி மாப்பிள்ள நீங்க பதட்டப்படாதீங்க, இது ஒரு சாதாரண பரிகாரம் தான், சோ நீங்க பதட்டப்பட வேண்டியல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்றாரு. அப்புறமா மயில் வந்துட்டு ராஜா எல்லாரும் சேர்ந்து நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நேரா அக்கா கிட்ட, அக்கா நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மருது வந்துட்டு ரேவதியோட கழுத்துல அந்த மாலையை போட போறாங்க. அப்படி மாலையை போட்டுட்டா இந்த கல்யாணமும் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிரும். இனிமே யாருமே வந்துட்டு தடுக்க முடியாது. அந்த டிரைவர் பையன் ரேவதிக்கு புருஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நான் நினைச்சது நடக்க போகுது. அந்த கிழவியோட பேரன் இந்த வீட்டோட மருமகன் ஆகவே கூடாது. அந்த கடவுளா பார்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கான், ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் இல்லாத மாதிரி. சோ இந்த பழைய ஞாபகங்கள் இல்லாதத எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவளுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு ஒரு பூசாரி உட்கார்ந்துருக்காரு. அவரு ஈஸ்வரி போயிட்டு பார்த்துட்டு, இங்க பாருங்க ஐயரே, இதுக்கு முன்னாடி உள்ள உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு அந்த ஐயரு அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கு அவரு சொல்றாரு, ஆமா மேடம், அந்த ஐயா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. சோ நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க சொன்ன மாதிரியே அந்த மாலைக்குள்ள தாலி வச்சிட்டீங்கல்ல, கல்யாணத்துக்கான மந்திரம் எல்லாத்தையுமே சொல்றேன். சொல்லி முடிச்சதும் அந்த மாலைய வந்துட்டு ரேவதியோட கழுத்துல அந்த மருதுவ போட சொல்லுங்க. போட்டுட்டா அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் முழுசும் முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் உங்க பொண்ணு கிட்ட சொல்லிடலாம் இந்த கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு. சோ இதுக்கப்புறம் உங்க பொண்ணு வந்துட்டு இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுல எந்த வித மாற்றமும் இருக்காது அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயரே, நல்ல வேலை, எங்க நீங்க என் பேச்சு கேட்க மாட்டீங்களோ அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, நான் சொல்றத அப்படியே கேட்டு நடந்துக்கிறீங்க. இந்த கல்யாணம் இக்காரணம் முன்னிட்டு நிக்கவே கூடாது. யாரு வந்து இடையில என்ன பேசினாலும் நீங்க இந்த கல்யாணத்தை எனக்கு சிறப்பா நடத்தி கொடுத்தாக ஆகணும். அதுக்கு அவரு சொல்றாரு, சரிங்க மேடம், நான் நல்லபடியா நடத்தி கொடுத்து காமிக்கிறேன். நீங்க கொடுத்த பேமெண்ட் மட்டும் எனக்கு சரியா கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஈஸ்வரி சொல்றாங்க, நீ நினைச்சதை விட நான் உனக்கு டபுள் பேமெண்டா கொடுக்குறேன். இந்த கல்யாணத்தை மட்டும் நீ சிறப்பா நடத்தி முடிச்சுட்டா போதும். அப்ப ஐயர் சொல்றாரு, மேடம், அதெல்லாம் இந்த கல்யாணம் யாரு தடங்களும் இல்லாம நல்லபடியா நடத்தி முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு. ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சந்திரா கிட்ட, சந்திரா, இந்த ஐயரும் நம்ம கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு, கல்யாணம் நல்லபடியா முடியும் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா எனக்கு என்னமோ அந்த டிரைவர் பையன் மேலதாக்கா கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா நம்ம என்னென்னமோ வந்துட்டு பிளான் பண்ணிட்டோம், கடைசி வரைக்கும் நம்மளால எந்த விஷயத்துலயுமே ஜெயிக்கவே முடியல. மறுபடியும் அவன் ஏதாவது ஒரு வகையில வந்து குழப்பம் பண்ணி ஜெயிச்சிருவானோ அப்படின்னு பயமா இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்தே ஆகும். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அவன் எப்படி இந்த கல்யாணத்தை வந்து தடுப்பான் அப்படின்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வில்லியும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு
அந்த இடத்துல வெயிட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ரேவதி வந்துட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக கோவிலுக்கு வராங்க. ஈஸ்வரி ரேவதியை பார்த்ததும், அம்மாடி வந்துட்டியாமா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ போயிட்டு அந்த கோவில் குளத்துல குளிச்சுட்டு இந்த புடவையை மட்டும் கட்டிக்கிட்டு வாமா அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அம்மா, கோவிலுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா பரிகாரத்துக்கு சாதாரண புடவையை தானமா கட்டுவாங்க, நீங்கள் என்னம்மா பட்டு புடவை கட்டிட்டு வர சொல்கிறீங்க, இதை பார்த்தா கல்யாண பட்டு மாதிரியே இருக்குது அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இது கோவில் சம்பிரதாயப்படி இதை கட்டி தான் ஆகணும், நீ போயிட்டு கட்டிட்டு வா அப்படின்னு ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, ரோகிணி சொல்கிறாங்க, வா ரேவதி போயிட்டு வருவோம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா எதுக்கு இந்த மாதிரி திடீர்னு பரிகாரம்லாம் பண்ணுறாங்க, எனக்கு அப்படி என்னதாங்க்கா பிரச்சனை அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ரேவதி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அம்மாவுக்கு ஒரு சில பயம், உனக்கு இந்த கல்யாணம் எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு பயம், அதுக்காக தான் அம்மா இப்படி பண்ணுறாங்க. இதை கேட்டதும் ரேவதி சொல்கிறாங்க, அப்படியா, அம்மா ஏன் அப்படி பயப்படுறாங்க, அதெல்லாம் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், யார் என்ன பண்ண போகிறா அப்படின்னு இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்கிறாங்க, ரோகிணி சொல்கிறாங்க, சரி வா சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு ரேவதிக்கு புது பட்டுப்படவை கட்டி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு நிற்க வைக்கிறாங்க. மருதுவும் கலாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மருது கலாவை பார்த்து, அக்கா, இந்த கல்யாணம் எந்தவித தடங்களும் இல்லாமல் நடந்துருமா, அந்த கார்த்தி வந்துட மாட்டான்னு அதுக்கு வில்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், இந்த கல்யாணத்துலான நமக்கு எவ்வளோ பெரிய பெனிஃபிட் வரப்போகுது அப்படிங்கிறத யோசிச்சு பாரு, அத்தைக்கு இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே ரேவதிக்கு எழுதி வச்சுருக்காங்க, அப்புறம் நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு நிறைய சொத்து கிடைக்கும், அந்த சொத்தில் எனக்கு பாதி கொடுத்தா போதும், ஆளுக்கு பாதி எடுத்துக்கிட்டு அப்புறம் ரேவதியை கொண்டாந்து இங்கே தள்ளி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுக்கு மருது சொல்கிறாரு, சரிக்கா, அதான் எப்படி இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கு கலா சொல்கிறாங்க, அண்ணே அதெல்லாம் நடக்கும், நீ தைரியமாக இரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி நேராக கலா கிட்ட இங்கே பாரு கலா, கரெக்டாக அந்த ஐயர் சொன்னதோட மருது தான் ரேவதியோட கழுத்தில் அந்த மாலையை போடணும், சரியா, கூப்பிட்ட உடனே அவன் தான் நிற்கணும். அதுக்கு கலா சொல்கிறாங்க, அத்தை நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. அப்புறமா ஐயர் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரேவதி பூஜையில் உட்கார்றாங்க. அந்த இடத்துல ஒரு மாலையை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த கடையில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அத்தை தாலி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த தாலியை வச்சு அத்தை ஏதோ பயங்கரமான ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. அந்த பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம சீக்கிரம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும், அதுவும் ரேவதிக்கு தெரியாமல் இந்த கல்யாணத்தை பண்ணுறாங்க, இவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவாங்க, அத்தைக்கு என் மேலே கோவம் இருக்குது அப்படின்னு தெரியும், அதுக்காக அவங்க ரேவதிக்கு தெரியாமையே அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, நம்ம போயிட்டு உடனே தடுக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ நேரா கார் எடுத்துட்டு நேரா கோவிலுக்கு வராரு. அங்க காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு கோவிலுக்குள்ள வராரு. அப்ப ரேவதி ஹீரோவை பார்த்ததும் டக்குன்னு அந்த பரிகாரத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா சார் வந்திருக்காருமா, சார் வந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும், நான் போயிட்டு சாரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ரேவதி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்ல, ரேவதி கொஞ்சம் கூட காதுல வாங்காம நேரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. போயிட்டு நேரா ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்துட்டு, வணக்கம் சார், நான் நீங்க வருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி ஏதோ பரிகாரம் பண்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், சோ அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்காக நீங்க இவ்வளோ யோசிப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சரி வாங்க சார், உங்க அம்மா அப்பா என் அக்கா எல்லாரும் இருக்காங்க, வாங்க சார் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ஹீரோ நிக்கிறாரு. ராஜா நேரா ஹீரோ கிட்ட, மாப்பிள்ள நீங்க வரத்துக்கு டைம் ஆகிருமோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்தேன், நல்ல வேளை சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி இது என்ன பரிகாரம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதோ இருக்கே அந்த மாலை, அந்த மாலையில தாலி வச்சிருக்காங்க அத்தை, அந்த மாலைய ரேவதியோட கழுத்துல மருதுவ போட வைக்க போறாங்க, போட்டு முடிச்சதோட இந்த கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு அத்தை சொல்ல போறாங்க. அது எப்படி அத்தை இப்படி முட்டாள்தனமா யோசிப்பாங்கன்னு தெரியல. ரேவதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரேவதி எந்த அளவுக்கு கோவப்படுவாங்க, அதையெல்லாம் அத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு. இதை கேட்டதும்
ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள இவ்வளவு பெரிய ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றீங்க? ஈஸ்வரி இப்படி ஒரு முடிவையா எடுத்திருக்கா? கொஞ்சம் கூட யோசிக்காம? மாப்பிள நான் இப்பயே போய் கேக்குறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க மாமா, இதுக்கு சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, எப்படியும் ரேவதியோட கழுத்துல அந்த மருது அந்த மாலைய போட வருவாரு. அப்போ என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, சரிங்க மாப்பிள, நீங்க கரெக்டா இந்த பிளான செயல்படுத்துவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில நானும் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஐயர் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, இந்த மாலைய இப்ப இந்த பொண்ணோட கழுத்துல போட்டு விடணும். அது யாருன்னா ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க தான் இந்த மாலைய போடணும் அப்படின்னு. உடனே ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா நேரா மருதுவை பார்த்து, தம்பி நீங்களே இந்த மாலைய ரேவதியோட கழுத்துல போட்டு விடுங்க, நீங்க போட்டாதான் சரியா இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி ஒரு நிமிஷம் நில்லு, ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க தானே ரேவதிக்கே மாலை போட்டு விடணும். இவரு ஓ மாமியாரோட பேரனாச்சே, அதாவது என் தங்கச்சியோட பையன். அப்ப இவரு ரத்த சம்பந்தம் உள்ளவர் இல்லையா? இவர் எப்படி மாலை போடுற மாதிரி வரும்? கண்டிப்பா இவரு மாலை போடுற வர மாதிரி வரவே வராது. இங்க பாரு, ரத்த சம்பந்தம் இல்லாத ஆளு அப்படின்னா அது எம்டி சார் தான், ரேவதியோட சாரு. அவருதான் வந்துட்டு மாலை போடணும். ஈஸ்வரி நீ என்ன முறையவே மாத்துற அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஐயரை பார்த்து ராஜா சொல்றாரு, ஐயரே என்ன ஐயரே, நீங்க தானே சொன்னீங்க ரத்த சம்பந்தம் இல்லாத ஆளுதான் மாலை போடணும் அப்படின்னு, நீங்க என்ன இப்ப சம்பிரதாயத்தை மாத்துறீங்களா அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. அப்போ அவரு சொல்றாரு, ஆமா ஆமா, ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க தான் இந்த மாலையை போடணும் அப்படின்னு. அப்ப ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள என்ன பாக்குறீங்க, போயிட்டு ரேவதியோட கழுத்துல மாலையை போட்டு விடுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியோட பக்கத்துல போயிட்டு அந்த மாலைய கையில எடுக்கிறாரு. நேரா அவங்க அத்தைய பாக்குறாரு. ஈஸ்வரி வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு செம்மையா முறைக்கிறாங்க. ஹீரோ நேரா ரேவதியோட கழுத்துல வந்துட்டு மாலையை போடுறாரு. இத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க, கோவம் அடைகிறாங்க ஈஸ்வரி. மருதுக்கு செம்ம காண்டாகுது. நான் தான் ரேவதியோட கழுத்துல மாலையை போடுவேன், தாலி கழுத்தல் விழுகும் அப்படின்னு பார்த்தா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. அப்ப ரேவதி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஹீரோ மாலை போடுறத பார்த்துட்டு. ராஜா வந்துட்டு நேரா மருது கிட்ட பார்த்து முறைக்கிறாரு. மயில வந்துட்டு கையில இருக்கிற பூவை எடுத்து ரெண்டு பேருக்கும் தூவி விடுறாரு. இத பார்த்துட்டு ஈஸ்வரி முறைக்கிறாங்க, கண்டிப்பா நம்ம ஹீரோ தான் வந்துட்டு ரேவதியோட கழுத்துல மாலை போட போறாரு. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல நடக்க போகுது. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் 5 rupeesல இருந்து 10 rupees வரைக்கும் வரும். ஸோ இந்த ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on next video.